தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஹரஹர மகாதேவ். ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள், வணக்கங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. கட்டாயம் அதற்குண்டான பதில் சொல்கிறேன். இனி வரும் வீடியோக்களில் நீங்கள் கமெண்டில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் வீடியோவிலேயே பதில் சொல்ல காத்திருக்கேன். சரிங்களா? கமெண்டில் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேளுங்க. வணக்கங்க. மறுபடியும் இப்போ இந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் சாதாரணமானது இல்லை. கொஞ்சம் கெத்தாக தைரியமாக இருக்கிறவங்க மட்டும் இதை கேளுங்க. ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்கா, இல்லை ஏவல் பில்லி சூனியத்தினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, உடம்பில் ஏதாவது துர்சக்தி ஏறி துன்பம் கொடுத்துட்ருக்கா, எவ்வளவு மந்திரிச்சும் அது சரியாகலையா, கவலையை விடுங்க. இதோ நம்ம பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து மிக ரகசியமாக அவர்களுடைய சந்ததிகளுக்கு மட்டுமே தெரியப்படுத்திட்டு வந்த ஒரு எந்திர மந்திர வித்தையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த எந்திரத்தையும் மந்திரத்தையும் வச்சு எப்படிப்பட்ட பேய் பிசாசுகளையும் கட்டுப்படுத்தி ஓட்ட முடியும், அதை எப்படி ஓட்டுறது அப்படின்னு தெளிவாக பார்க்க போகிறோம். ஆனால் ஒன்று, இதை பண்ணுறதுக்கு முன்னாடி உடல் கட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஏன்னு இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பூஜை பொருட்கள், அப்புறம் எப்படி பாவை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரி, இப்போ இந்த பூஜைக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துருவோம். முதல்ல உங்களுக்கு படத்தில் ஒரு எந்திரம் ஒன்று காட்டுறேன். அந்த எந்திரத்தை ஒரு 2க்கு 2 சைஸ், அதாவது 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு அப்படிங்கிற அளவில் ஒரு செப்பு தகட்டில் வரைஞ்சி வச்சுக்கோங்க. அதுக்கு எந்திர சாப நிவர்த்தி இதெல்லாமே பண்ணி சுத்தி பண்ணி அதற்குண்டான மந்திரமும் நான் கொடுக்குறேன். அந்த மந்திரமும் குறைந்தபட்சம் அதில் ஒரு 108 முறையாவது உருவேற்றி நீங்கள் தயார் நிலையில் வச்சுக்கோங்க. அப்புறம் பச்சரிசி மாவில் ஒரு பாவை செய்யுங்க. சரிங்களா? அந்த பாவை ஒரு பெண் பாவையாக இருக்கட்டும். அதாவது இதில் ஒரு சூட்சம் என்னன்னா, பிடித்திருக்கக்கூடிய ஆன்மா அல்லது பேய் இல்லை ஏவல் ஏதாவது அது ஆண் ரூபம், ஆணுடைய ஆன்மாவாகவோ ஏவலாகவோ பேயாகவோ இருந்துச்சு அப்படின்னா ஆண் ரூபமும், பெண்ணுடைய ஆன்மாவாகவோ பெண்ணுடைய ஆன்மாவை ஏவல் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது பெண்ணுடைய பாவையும் நம்ம செய்யணும். இதில் பார்த்துக்குங்க. ஒரு பாவை செஞ்சுக்குங்க. அதில் கருப்பு துணி, கருப்பு வளையல், கருப்பு பொட்டு, காதோலை, கருகமணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு தயார் பண்ணி வச்சுக்குங்க. சரிங்களா? அடுத்ததாக ஒரு ஊமத்தங்காயை 2 வெட்டி பொளந்து அதில் குங்குமம் தடவி வச்சுக்குங்க. அப்புறம் அந்த குமட்டிக்கான்னு சொல்லுவாங்க தெரியுமா, வரி குமட்டிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் ஒன்று எடுத்துக்குங்க. எடுத்து 2ஆக பொளந்து ஒரு பக்கத்தில் மஞ்சளும் இன்னொரு பக்கத்தில் அடுப்பு கறி அரைச்சி அந்த கறியும் பூசி அந்த பாவையுடைய தலைமாட்லேயும் கால் மாட்லேயும் வைங்க. சரிங்களா? ஊமத்தங்காயும் அதே மாதிரி கட் பண்ணி குங்கும தடவி வச்சுருக்கீங்க. பாவையுடைய தலைமாட்லேயும் கால் மாட்லேயும் வச்சுருக்கீங்க. வரி குமட்டிக்காயும் தலைமாட்லேயும் கால் மாட்லேயும் வச்சுருக்கீங்க. புரிஞ்சுங்களா? இதுதான் நம்ம அழைக்கக்கூடிய அந்த சக்திகளை இந்த பாவைக்குள்ளே இழுக்கக்கூடிய ஒரு டெக்னிக். சரிங்களா? இதுக்கு என்ன நிவேதனம், என்ன வைக்கணும், படையல் என்ன போடணும், அப்புறம் எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சாமிக்கு என்ன படையல் வைக்கணும் அப்படின்னா, கறி பிரட்டல் வைக்கலாம், முட்டை வைக்கலாம், அப்புறம் குப்பைமேனி கீரையை போட்டு வேக வச்ச சாதம், கூடவே சுருட்டு, கல், சாராயம், பிராந்தி, மீன், கருவாடு இந்த மாதிரியான அசைவ படையல்களை நீங்கள் வைக்கலாம்.
இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா விநாயகர் பூஜை, அதுக்கு அடுத்தது குரு மந்திரம், உடல்கட்டு மந்திரம், திசைக்கட்டு மந்திரம் இதெல்லாம் ஜெபிச்சு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் ஜெபிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அசைவ பொருளை அந்த திசைக்கட்டு போட்ட இடத்துக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த திசைக்கட்டு போட்ட இடத்துக்கு அது வெளியவே வச்சுக்குங்க. ஏன்னா இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன், சரிங்களா? அதே போல் நீங்கள் இருக்கிற இடத்துல ஜவ்வாது, புனுகு, பன்னீர் இது மாதிரியான வாசனை திரவியங்கள் தெளித்து வச்சுக்குங்க. இது பூஜை வந்து பார்த்திங்க அப்படின்னா தெற்கு பக்கமாக பார்த்து உட்காந்து தான் நம்ம இந்த பூஜை பண்ண போகிறோம். இந்த பேய் பிடிச்சவங்கள நம்மளை பார்த்த மாதிரி தான் உட்கார வைக்க போகிறோம், சரிங்களா? இப்போது இந்த பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் என்னன்னா, இப்போ இந்த பாவையோடைய நெஞ்சில் நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, எந்திர தகடு 2க்கு 2 சைஸில் எழுதி உயிர் சாப நிவர்த்தியெல்லாம் பண்ணி ஒரு 108 உரு போட்டு தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எந்திர தகட்டை எடுத்து இந்த பாவையோடைய நெஞ்சு மேலே வச்சுடுங்க, சரிங்களா? அப்புறம் இந்த பூஜைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருவாச்சி மலர்கள் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் அந்த இருவாச்சி மலர் வைங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் செவ்வரளி மலர்கள் பயன்படுத்தலாம். மல்லிகைப்பூ கிடச்சதுன்னா இன்னும் மல்லிகைப்பூ பயன்படுத்தலாம், பிச்சிப்பூ பயன்படுத்தலாம். அந்த மாதிரியான வாசனைகள் இருக்கக்கூடிய மலர்களாகவே பயன்படுத்துங்க. இந்த தகட்டை பாவையோட நெஞ்சு மேலே வச்சுட்டு இந்த பூ வச்சு ஒரு 108 முறை வந்து இந்த மந்திரத்தை சொல்லி மீண்டும் அந்த பாவை மேலே பூ போட்டுகிட்டே இருக்கணுங்க. 108 பூ போடணும். ஒவ்வொரு பூக்கும் ஒரு முறை மந்திரம் சொல்லணும், சரிங்களா? இந்த மந்திரம் இதுதாங்க. சண்டி சாமுண்டி சண்டாள முனியும் முண்டி மூதேவி பேயும் என்னை கண்டாலே ஓடும் கன்னி மோகினியும் பிணம் தின்னும் பேயாண்டியும் ஐயும் கிளியும் சவ்வும் உவ்வும் மவ்வும் சங்கு டங்கு மங்கு ரீங்கு ரீங்கு ஸ்வாகா. இதுதான் மந்திரம். இதை வந்து எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி சொன்னீங்கன்னா பேய் ஓடாது. அதை எப்படி இப்போ சொல்கிறேன் பாருங்கள், எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓம் சண்டி முண்டி சண்டாள முனியும் முண்டி மூதேவி பேயும் என்னை கண்டாலே ஓடும் கன்னி மோகினியும் பிணந்தின்னும் பேயாண்டியும் ஐயும் கிளியும் சவ்வும் உவ்வும் மவ்வும் சங்கு டங்கு மங்கு ரீங் ரீங் ஸ்வாகா அப்படின்னு ஒரு அழுத்தத்தோட இந்த மந்திரம் ஜெபிக்கணும். இந்த மந்திரத்தை இதே ஃபோர்ஸில் அப்படியே அந்த பேய் மேலே ஒரு கோபம் இருக்கணும், ஃபோர்ஸ் இருக்கணும். அந்த ஃபோர்ஸில் இந்த மந்திரம் சொல்லி 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 அந்த பாவை மேலே இருக்கிற தகட்டில் நீங்கள் பூ போட ஆரம்பிச்சிங்கனாலே அந்த பாதிக்கப்பட்ட நபர் மேலே என்ன துஷ்ட ஆவி இருக்கோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஆக்ரோஷமாக எழுந்து ஆட ஆரம்பிச்சிடும், சரிங்களா? நீங்கள் 108 முறை இந்த மந்திரம் ஜெபிச்சு முடித்ததுமே ஒரு கருப்பு கோழி ஒன்று எடுத்து அதை பலி கொடுத்து அந்த ரத்தத்தை இந்த பாவை மேலே தெளிக்கணும். நீங்கள் வச்சிருக்கிற எந்திரத்தின் மேலேயும் அந்த இதெல்லாம் தெளிக்கணும். ரத்தத்தை தெளித்ததுமே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஆட்டம் ஆடிட்டு இருந்த அடங்காமல் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஆத்மா வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு அடிபணியும், சரிங்களா? நம்ம சொன்னபடி கேட்கும், சரிங்களா? அப்போ இந்த ஆடாத பேய் ஓடாத பேயெல்லாம் இந்த முறையை வச்சு நம்ம அடக்கிடலாம், சரிங்களா? அதுக்கப்புறமா அதோட வாயினாலேயே நீ யார், எங்கேருந்து வந்த, எப்படி இறந்த, இவளை எப்போ பிடிச்சதுக்கப்புறம் இவங்க இந்த குடும்பத்துக்கும் இந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ இவங்களுக்கு வந்து என்னென்ன துன்பங்களை கொடுத்த அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம வாங்கிட்டு அது சொல்கிறது உண்மைதானா, இப்படியெல்லாம் நடந்துதான் அப்படிங்கிறதையும் 100க்கு 100% உண்மையாங்கிறத சோதித்து பார்த்துட்டு அதனுடைய கையாலேயே அதனுடைய உச்சியிலிருந்து தலை உச்சி முடியிலிருந்து அது தங்கி இருக்கிற முடியை எடுத்து கொடுன்னு சொல்லணும். சொல்லி அது எடுத்து கொடுக்கல அப்படின்னா உங்கள் கையில் வந்து தீர்த்தம் தயார் பண்ணி வச்சுருங்க. இதே மந்திரத்தை ஒரு 108 முறை படித்து நீங்கள் ஒரு சொம்புலையோ இதுலையோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணீரை எடுத்து அது மேலே தெளிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தன்னுடைய உச்சி முடியை எடுத்து கொடுத்துரும். அப்புறம் வந்து அதை வந்து ஒரு ஆணியில் கட்டி அதை வந்து எடுத்துருங்க.
முடியை வந்து, சரிங்களா, அதாவது பந்தத்தை துண்டிச்சு எடுக்கிறதுங்க. அது எடுத்துருங்க. எடுத்து அதை நல்லா ஒரு கம்பியோ பஞ்சவர்ண நூலோ போட்டு அந்த ஆணியோட சேர்த்து அந்த முடியை நல்லா கட்டிடுங்க. கட்டினதுக்கப்புறமா அதுக்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு சத்திய வாக்கு கொடுக்கும்போது வந்து எப்படின்னா தன்னுடைய மூக்கை தரையில் தேய்க்க சொல்லுங்க, சரிங்களா. குமிஞ்சு மூக்கை தேய்ச்சி போகிறேன்னு சொல்லி மூக்கை தேய்ச்சிட்டு சிவபெருமான் மேலேயும் காளி மேலேயும் பஞ்சபூதங்கள் மேலேயும் அக்னி பகவான் மேலேயும் பிரம்மதேவர் மேலேயும் மகாவிஷ்ணு மேலேயும் காலபைரவர் மேலேயும் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்திகள் மேலேயும் சத்தியம் வாங்கிட்டு அதை வந்து விட்டிங்கன்னா அது வந்து அந்த உடம்புலேருந்து வெளியேறி போயிடுங்க. அந்த நபர் வந்து மயக்கம் அடையலாம், இல்லை சுயநனவுக்கு அந்த மாதிரியான ஒரு இதை கொடுக்கலாங்க. இப்போ இந்த பூஜை வந்து முடிஞ்சதுமே என்ன பண்ணணுன்னா இந்த பாவை படையல் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு மண் சட்டி ஒன்று தயார் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் உள்ளே வைக்கிற மாதிரி அந்த மண் சட்டிக்குள்ளே வச்சு இந்த பேய் பிடிச்சிருப்புங்க இல்லையா, அந்த ஆணோ பெண்ணோ அவங்களுடைய தேகத்தையே ஒரு 3 முறை சுற்றுங்க. சுற்றிட்டு அந்த சட்டி எடுத்து அவங்க தலையில் வச்சு அவங்க வீட்டை விட்டு வெளியில் வந்து முக்கு திரும்ப ஏதோ ஒரு இடத்துல ஒரு டர்னிங் திரும்பணும், சரிங்களா. ஸ்ட்ரெயிட்டான ரோடாக இருந்தால் கூட அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த சட்டியை வாங்கிட்டு அவங்கள வந்து வீட்டுக்கு போக சொல்லிடலாம். போய் குளித்ததுமே நீங்கள் இந்த எடுத்துட்டு இது தலை சுற்றுறதுக்கு முன்னாடியே அந்த பாவை மேலே இருந்த தகடை எடுத்து ஒரு தாயத்தில் அடைச்சி தயாராக வைங்க. இவங்க பானையை தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்ததுமே இவங்களை மீண்டும் குளிக்க சொல்லிவிட்டு குளித்து முடிச்சதுமே அந்த எந்திரத்தை கட்டி விட்டுருங்க. இந்த பானையை என்ன பண்ணணும் அப்படின்னா முச்சந்தியிலையோ அல்ல சுடுகாடில் வந்து இந்த இறந்து போனவங்களுடைய துணிமணிகள் இதெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த இடத்துலையோ கொண்டு போய் வச்சிடுங்க. மற்றபடி எதுவும் செய்ய வேண்டாம். அந்த இடத்துல அப்படியே வச்சு போட்டு வந்துடுங்க, சரிங்களா. கடைசியாக ஒன்றுங்க, இந்த இரத்த காட்டேரி இந்த மாதிரியான கொஞ்சம் உக்கிரமான கொடூரமான பேய்களாக இருந்துச்சு அப்படின்னா இந்த காரியம் செய்ய வந்த மாந்திரிகரையவே திருப்பி தாக்கிறதுக்கு அதீத வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். திருப்பி அடிச்சிருச்சுன்னா நம்ம முடிஞ்சிருவோம், பார்த்துக்குங்க. அதனால தான் சொன்னேன், உடல் கட்டு போடாமல் இந்த வேலைகளில் இறங்கக்கூடாது, சரிங்களா. இப்போ இந்த ஒரு பூஜைக்கு நீங்கள் வீட்டிலருந்தே கிளம்புறீங்க அப்படின்னா காலையிலே குளித்து முடித்து விநாயகர் குலதெய்வம் உங்களையெல்லாம் கும்பிட்டு கட்டு மந்திரம் சொல்லி இந்த வேலையெல்லாம் ஆரம்பிங்க. வேலை முடிஞ்சதும் மறக்காமல் கட்டு அவிழ்க்கிற மந்திரமும் சொல்லி கட்டு அவிழ்த்து இதெல்லாமே பண்ணிக்கிங்க. இது ரெகுலராகவே இப்படி தான் ஒரு ப்ராசஸ், இப்படி தான் பண்ணணுன்னே ஒரு முடிவு பண்ணிக்கிங்க, சரிங்களா. என்னங்க இந்த விஷயம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? கேட்கும்போதே கொஞ்சம் மிரட்டலாக இருக்குல்ல. ஆனால் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின மிக ஆழமான மந்திர தந்திர முறைகள் தான், சரிங்களா. முக்கியமாக இன்னொரு விஷயம், இந்த மாதிரியான பூஜைகளை நீங்கள் அரைகுறையாக கற்றுக்கிட்டு செஞ்சு பார்க்காதீங்க. முறையாக மந்திரங்கள் சித்தி பண்ணுங்க. சித்தி பண்ணி எடுத்து ஒரு குருவோட வழிகாட்டுதலோட பண்ணுறது தான் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னது மாதிரி உடல் கட்டு சரியாக இல்லை அப்படிங்கன்னா இந்த பூஜை பண்ணுற நமக்கும் நம்மளை பின்தொடர்ந்து வந்து நம்ம குடும்பத்துக்கும் அந்த தீய சக்தியினால் நிறைய ஆபத்துகள் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காகவும் நம்ம பாரம்பரிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். முயற்சி செய்து பார்க்குறவங்க தகுதியை உங்களுடைய உடல் கட்டு திசைக்கட்டையெல்லாம் வலுப்படுத்திட்டு இதை செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி என்ன மர்மமான வழிபாடுகள் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்துங்க. அது ஆல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேரும். இந்த மாதிரியான ஒரு விறுவிறுப்பான மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.